ஆட் பண்ண உடனே படம் சுத்தமா நல்லா இருக்கு. 2 hour 40 நிமிஷத்துக்கு மேல உள்ள உட்காந்துறவங்க தூங்கிட்டான். ஐயோ சாமி எங்களை வெளில விட்டுருனானுமோ திருப்பி தொடர்றாங்க. நானு சரி அதுக்கப்புறமாச்சு கதையில வருவாங்கன்னு பார்த்தா எடுத்துட்டு போய் எண்டு கார்டு போட்டாங்க. 2 hour 40 minutes உண்மையிலேயே சொல்றேன், டிரெக்டரையும் என்டர்டெய்னிங் அப்ரிஷியேட் பண்றேன். செமையா போச்சு. அதுக்கு மேல இருக்கிற சீன்ஸ கொஞ்சம் இப்போ இந்த ப்ரொடியூசர் டீமுக்கு கேட்டுக்கிறேன், இப்பவே ஒரு 15-20 minutes கட் பண்ணிட்டீங்கன்னா படம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதோட பிச்சுக்கிட்டு ஓடும். அந்த லாஸ்ட் 40 minutes யாருமே ஏத்துக்கல, எந்த ஆடியன்ஸுமே ஏத்துக்கல. பிகாஸ் தே திங்க் இட்ஸ் அன்வான்டட்ல. ஒரு புஷ்பானா வைல்டு ஃபயர்ல போயிட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு, நானும் அவங்களையும் தப்பா சொல்லல, மேபி அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, இவ்வளவு கோடி போட்டு எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. பட் படத்தோட வெயிட்டேஜை கம்மி பண்ணுது. ஃபகத் ஃபாசில் அருமையா நடிச்சிருக்காருங்க, சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து பாட்டு புஷ்பா 1ல இருந்த அளவுக்கு பாட்டு இல்ல இதுல. புஷ்பா 2ல வந்து இதுல ஸ்ரீலீலா ஆடுறாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டு கூட அவ்வளவு நம்மளுக்கு கேட்சியா இல்ல, அவங்களுக்கான ஸ்டெப்ஸ் இதுல இல்ல. சோ ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு படம். ஹீரோவும் சரி, நம்ம ஃபகத் ஃபாசில் சாரும் சரி எக்ஸ்ட்ரீமா நடிச்சிருக்காங்க. அதுல ஒரே லாக் ஆகுற கண்டென்ட் அந்த லாஸ்ட் 40 minutes, அதை தயவு செஞ்சு எதனா ஒண்ணு பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா என் மனசு ஏத்துக்காது. நல்லா இருக்கிற படத்தை நீங்களே வந்து சொதுப்பி விட்டீங்களோன்னு தோணுது எனக்கு 2 hour 40 minutes மேல. அது வரைக்கும் படம் செம சூப்பர் சூப்பர். ஒரு ஹீரோக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கேரக்டர் இல்லையா? இல்ல அதுவும் அன்வான்டட். அதுதான் சொல்றேன், அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ல வந்து அந்த அம்மன் கிட்ட போடுறது, தங்கச்சிக்காக சண்டை போடுறது, இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்க எதிர்பார்த்து வர புஷ்பா வந்து வைல்டு ஃபயர் புஷ்பாவை, இங்க வந்து சென்டிமெண்ட் புஷ்பாவை நாங்க எதிர்பார்க்கல. சோ அந்த அம்மன் கெட்டப்போ அந்த அம்மனுக்கு வர சாங் அது எல்லாமே அன்வான்டட். எப்படா முடியும்னு தான் இருந்துச்சே தவிர்த்து அந்த சீனு 2 hour 40 minutes படத்தை க்ளோஸ் பண்றோம். சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஹீரோக்கும் வில்லனுக்கும் பார்த்தா தமிழ்ல வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து எல்லா டேரக்டரும் எடுத்துட்டு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து வில்லனை பார்த்தா முக்கியமா போட்டுருப்பாங்க. பட் ஆனா பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு டேரக்டருக்கு. மியூசிக்ல எப்படி மியூசிக் நல்லா இல்ல, மியூசிக் வருது இல்லைங்க. மியூசிக் எந்த பாட்டுமே வந்து நெஞ்சில நிக்கல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லை, படத்துக்கு பாட்டே தேவையில்லை. செம இன்ட்ரோ தராங்க, உங்களை இன்டர்வெல்லையும் சீட்டேஜ்ல உட்கார வைக்கிறாங்க, நல்ல ட்விஸ்ட். இதுல 2வது இன்சல்ட் வந்து ஃபகத் ஃபாசில் படுவாரு. ஃபர்ஸ்ட் இன்சல்ட் வந்து பார்ட் 1ல வந்து உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாம நடப்பாரு பாத்தீங்களா, இதுல செகண்ட் இன்சல்ட் வந்து செமையா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் இன்சல்ட். அதுதான் 2 hour 40 minutesல சூப்பரா பிரம்மாண்டமா தூக்கிட்டு போய் ட்விஸ்டிங் மேல ட்விஸ்ட் வச்சு நல்லாவே பண்றாங்க. அதுக்கு மேல ஃபேமிலி கதைக்குள்ள போயிட்டு எப்பா விட்டு தொலைங்கறான்ற ரேஞ்சுக்கு எடுத்து போயிட்டாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு லீட் கொடுத்துல, பட் அது செல்லாதுங்க. தேர்ட் பார்ட்டி செல்லாது. பார்ட் 2வே நீங்க இதுல 20 minutes 25 minutes கட் பண்ணி போட்டீங்கன்னா பார்ட் 2ஓட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 எல்லாம் வர்த்தாகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபகத் ஃபாசில் டெத் மாதிரி காட்டிடுறீங்க, ஆனா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ஜீவன் நிக்குது, அது ஃபகத் ஃபாசில்னு யாருக்கு வேணாலும் தெரியும். சோ அங்க வந்து நீங்க ட்விஸ்ட் போடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. பார்ட் 2ஓட க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட். இல்லங்க 2 hour 45 minutes நான் இப்பயும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா தான் இருக்கு 2 hour 45 minutes. ஆனா 2 hour 45 minutesக்கு மேல அன்வான்டட் சப்ஜெக்ட் அந்த ஃபேமிலி எலிமெண்ட் அதை தூக்கிட்டு வந்து சேர்த்துறீங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா படம் எக்ஸ்ட்ரீமா சூப்பரா பிச்சு நாடகம் மாதிரி ஆயிடுச்சு. அழுகுறோம், புஷ்பாலாம் அழுதா நல்லா இருக்குமாங்க, ஒத்த தியேட்டர் உட்காந்து அழுகுற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படின்ட்டு போற மனுஷல இப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. வேற எதுவும் படம் எல்லாம் 2 hour 40 minutesக்கு மேல. நம்ம கங்கோல வந்து ஃபர்ஸ்ட் 20 minutes அறுத்தாங்க பாத்தீங்களா, அது இது அது லைட்டா இருப்பாங்க. இது 2 hour 40 minutesக்கு மேல அறுத்துறாங்க. ஓகே, மியூசிக்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. 2 hour 40 minutes அதுக்கு மேல எஞ்சி வீட்டுக்கு போயிடலாம், வெளியில விட்டா. ரேட்டிங் எதுக்கா? ரேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் 2 hour 40 minutesக்கு 8.5 தரலாம். அடுத்த ஒரு 40 minutesக்கு வந்து 3 கூட தர முடியாது. இது வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். புஷ்பா 2 புஷ்பா 3யும் வந்து அங்கேயே வந்துருது. கேவலமா எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் 40 minutes. 2 hour 40 minutesக்கு கண்டிப்பா 8.5 தரலாம். வர்த்து வாட்ச். லீட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க? 3 எல்லாம் வரதில்லைங்க, வரதில்லைங்க. 3 எல்லாம் வரதே இல்லைங்க. லீடு ஏத்துக்கவே முடியாதுங்க. எப்படி கொடுத்திருந்தாங்க 1 படம் இதுல வர்த்து இல்ல, வரதில்ல வரதில்ல. 3ஏ தேவையில்லைன்ற நான் முடிச்சிருங்க, அவ்வளவுதான் போதும். 3ஏ தேவையில்லை, 2 வரைக்குமே. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த பார்ட் 2 படங்கள் எல்லாமே நல்லா இல்லன்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் எந்த அளவுக்கு பெட்டரா பண்ணிருக்காங்க? இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காங்க, நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா டேய் 3 hour எப்படிதான் தான் வந்தோம், பட் 2 hour 40 minutes நல்லாவே எடுத்துட்டு போனாங்க, சலைப்பே இல்லாம எடுத்துட்டு போனாங்க. அடுத்த 40 minutes வந்து உட்கார வச்சு மொத்த சலைப்பே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த வைல்ட் ஃபயர் குத்தாங்க ஃபர்ஸ்ட், அத சார் அதை ரிட்டர்ன் கொடுங்க சார்னு வாங்கிட்டாங்க, வாங்கி ஃபிளவரை குடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 2 hour 40 minutes சொல்றீங்களா,
உண்மையிலே அந்த டிரெக்டர் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா பார்ட் 2 எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த ஆடியன்ஸ் அப்படி உட்கார வைக்கிறது கஷ்டம். சூப்பரா எடுத்திருக்காரு. ஆனா ஏன் அதை சொதுப்பி விட்டாருன்னு கேஜிஎஃப் மாதிரி எடுத்துன்னு போலாம்னு நினைக்கிறாங்க பாட்டு பாட்டா. புரியுதுங்களா? ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி இந்த படம் கன்னடால, சோ அந்த மாதிரி எடுத்துன்னு போலாம். போட்டி போட்டு எடுத்து ஆமா, தமிழ்ல எப்போ வரணும்னு தெரியல. கங்குவான்னு சொல்லியிருந்தாங்க. அடிபட்டு போயிட்டு அவரு. நன்றி நன்றி நன்றி. விட்டு தராமேடா ஏமாத்துறீங்க அப்படின்னு 30 நாள்ல ஜப்பானீஸ கத்துக்கிட்டு வந்து அங்க ஜப்பான்ல போடுறான் பாடுறா. அவங்க ஒரு வித்த காட்டுறாரு பாரு புஷ்பா. அதுதான்டா புஷ்பா. புஷ்பம் இல்லடா, ஃபயர். அது ஃபயரும் இல்லடா, இது வந்து தெரிக்க விடுற ஃபயர் என்று காட்டிட்டார். ஓகேவா? அதான் அவங்க அம்மா ஒரு தாய் எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு தாண்டா அவர் அழுகுறாரு. ஆமா, அத கூட மன்னிச்சு அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. நானா இருந்தா அப்பயே அவன் வீடு கேக்குறப்ப நான் கழுத்தை பறிச்சு கொண்டுட்டு நான் உள்ள போயிருப்பேன். இந்த மாதிரி தாய் வேணான்னு. ஒரு தாய் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா வந்து உதாரணத்தை வந்து கடைசியா வந்து காட்டுறாங்க. கண்டிப்பா காட்டணும். அந்த மாதிரி தாய் வேணாம். அதுக்குதான் சொல்றேன், புஷ்பாவோட அம்மா வேண்டாம், பொண்டாட்டி வேணும். சாமி 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 சாமின்னு சொல்லியே சிஎம்ஏ மாத்தி இருந்தடா அந்த பொண்ணு. சூப்பர்டா. அது மாதிரி ஒவ்வொரு 2K கிட்ஸ் தம்பிங்களும் பொண்டாட்டி கட்டி அவங்கவுங்க நல்லா இருக்கணும். இது அக்கா சிவன் சொத்தா நான் சொல்றேன். ஓகேவா? கெத்தா சொல்றேன். அக்கா, ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கு. என்னன்னா பார்ட் 1 விட பார்ட் 2 நல்லா இல்லன்றது பொதுவாவே வந்துட்டே இருக்கு. இந்த படம் எப்படி உனக்கு ஒரு தியேட்டர்ல புடிச்சு உள்ள வச்சிருப்பேன். சொல்லுங்க. போடா.